ஹாய் வெல்கம் மக்களே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் டிடி சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான மணக்க ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐயர் வீட்டு சாம்பார் எப்படி பண்ணோம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ சூப்பரான சாம்பார். அவங்க எப்படி ஒரு பிளேட்டில் ஸ்வீட்டு, காரம், தயிர் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-10 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு குட்டி தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்தாச்சு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு செட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்தாச்சு. முருங்கைக்காய் எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய். ஸோ ஓகேங்களா. ஸோ அதை எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ஸோ அதை 2 டீஸ்பூன் எடுத்தாச்சு. ஸோ சாம்பார் பொடியும் எடுத்துருக்கோம். ஸோ சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சுருங்க. பேனை வச்சுட்டு நல்லா காஞ்சோடனே மல்லாட்டெண்ணெய், அதாவது கல்லெண்ணெய் சொல்லுவோம். ஸோ கல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுங்க தேவையான அளவுக்கு. கடுகு போட்டுங்க, ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணியிருக்கேன், உரித்து பாதியாக கட் பண்ணியாச்சு. அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு உடனே அதுக்கப்புறம் அடுத்த உடனே பெரிய வெங்காயம் போட்டுருங்க. ஸோ அதையும் நல்லா வதக்கிங்க. ஒரு காஞ்ச மிளகா அப்படியே முழுசாக போட்டுருங்க. நம்ம காஞ்ச மிளகா இல்லைங்களா. ஸோ அது எண்ணெயில் போட்டு வதக்கிடாதீங்க, வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க. ஓகேங்களா. அது ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் ஃப்ரை வந்தாலே போதும். அதுக்கப்புறம் தக்காளி, வெட்டி வச்ச தக்காளியை போட்டுங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுங்க. கல்லுப்பு போட்டு அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. ஓகேங்களா. இப்போ சாம்பார் தூள், சாம்பார் பொடி, வெறும் மிளகாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ஏன்னா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். முருங்கைக்காவை நெக்ஸ்ட்டு தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. வாஷ் பண்ண முருங்கைக்காய் இருக்கு இல்லையா. ஸோ அந்த முருங்கைக்காய் நீங்கள் போடுங்க. அது கூடவும் அந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம பருப்பை வேக வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பருப்பை கடைஞ்சாச்சு. மத்து போட்டு தான் கடைஞ்சிருக்கேன். ஸோ மத்து போட்டு கடைஞ்சாலே அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும் நம்மளுக்கு. நல்லா கொதிச்சாச்சு. அந்த ஸ்மெல்லும் வந்துருச்சு, முருங்கைக்காய் ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பருப்பும் போட்டாச்சு. அது ஒரு கொதியும் வந்தாச்சு. இந்த டைமில் தான் நீங்கள் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டு அந்த ஸ்மெல் வருது பாருங்கள். வா 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 சூப்பரான ஸ்மெல் வருது. இந்த மாதிரி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டெய்லி டிஃப்ரெண்ட் டிஷ்க்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.